இஸ்ரேல் வந்து வரலாறு காணாத அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க. நம்ம டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் வந்து நான் ரெகுலராக பார்ப்பேன். பார்த்தோன்னா அது வந்து லேசாக ஒரு சின்ன காயம் இங்கே இஸ்ரேலுக்கு, ஈரானுக்கு வந்து பயங்கரமான அடி அப்படின்னு போடுவாங்க. அது அப்படி தான் போடணும். வேறு அவங்களுக்கு வேறு வழி இல்லைன்னா நாளைக்கு வந்து பேர் கிடைக்கிறதுலேயே சோறு கிடைக்கணும். சூப்பர் லீடர் ஒருத்தர் இருக்கார் ட்ரம்ப்பு. வாயை திறந்த கெட்ட வார்த்தை, வாயை திறந்தா போய் என்ன இப்போ என்ன பேசுகிறோம், அப்புறம் நேற்று என்ன பேசணும், இந்த பேசுகிற கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கா, பொய் சொன்னால் கூட பொருந்த சொல்லணும்ல, அதை பக்கத்து வராது சொல்லிக் கொடுக்கணும்ல, எதை பற்றியும் கவலைப்படாமல் வாயை திறந்தா. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ட்ரம்ப் வந்து எப்படி இது மாதிரி கிறுக்கேன் அப்படின்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்போட அம்மா வந்து சொன்னதா இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இவன் மட்டும், என் பையன் வந்து ஒரு சரியான முட்டாப்பைய கிறுக்கேன் இவன் மட்டும் இந்த நாட்டோட அதிபராக வந்த என்ன நடக்கும், நாடு நாசமாக போயிடும். ஈரானில் ரெஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றம் அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, ஆட்சி மாற்றம் நிச்சயம் நடக்கும். ஈரானில் இல்லை, அமெரிக்காவில். ஏன்னா வர நவம்பரில் வந்து இம்பீச் பண்ணி வந்து பதவி விட்டு தூக்க போகிறதா சொல்லுது. சொந்த ரிப்பப்ளிக் கட்சியாக இருக்கட்டும், அது அல்லது டெமோக்ராட்டிக் கட்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காங்கிரஸாக இருக்கட்டும், செனட்டு, அப்புறம் 50 மாகாணத்தில் இருக்கக்கூடிய மேயராக இருக்கட்டும், அத்தனை பேரும் எதிராக இருக்காங்க ட்ரம்ப். அது போகிற நீக்கு ஒரு தடவை நீ யார் அதை நீக்கு. இங்கே வந்து இந்த மாதிரி இப்போ டாலர்லாம் விநியோகம் பண்ண அந்த வேலையை வச்சுக்காத. இதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா உயிரை விட்டுருன்னு சொல்கிற மாதிரி. என்ன அவன் கையில் இன்னும் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. அமெரிக்கா ஈரான் போர் வந்து 1 மாதத்தை கடந்துருச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய இழப்புகளை தான் செய்தி நிறுவனம் எல்லாமே பேசிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு வந்து பல சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 3 பில்லியனுக்கு மேலே வந்து லாஸ் ஆகிருப்பதாக செய்திகள் வெளியாகிருக்கு. முன்னாள் பென்டகன் அதிகாரியும் அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க, இதை எப்படி சமாளிப்பார் இதெல்லாம்? நம்பர் 1 வந்து 1 மாதத்துக்கு கடந்துன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து கரெக்டாக இன்றைக்கி 32வது நாள். ஏன்னா பிப்ரவரி 28 அடித்தாங்க. ஆமாம், 28. இன்றைக்கி தேதி 31. ஸோ கரெக்டாக ஓகே. இந்த நாளில் வந்து பென்டகன் அதிகாரி சொன்னீங்கல்ல, அது எப்படி அவ்வளோ ஈஸியாக வந்து அமெரிக்காவோட அதிகாரி $3 பில்லியன் வந்து அவுட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்க ஈரான் வந்து இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பிரின்ஸ் சுல்தான் பேஸில் ஒரு E3 அவாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு உளவு அல்லது செய்தி சேகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃப்ளைட்டு அடித்தாங்க. கேள்விப்பட்டீங்களா? ஆமாம். ஓகே. அதோட ரேட்டு மட்டுமே 700 பில்லியன்றாங்க. 300 பில்லியன் 700 பில்லியன்றாங்க. அது மில்லியனா பில்லியனா, அது பெரிய வேல்யூ அது. ஓகே. அது மட்டுமே ஒரு 700 மில்லியன் வச்சுட்டா கூட இவங்க அடித்த ஒரு 2 F-35 அடிச்சிருக்காங்க, ஒரு 3 F-15, அதுக்கப்புறம் KC-135. KC-135 120 பில்லியன் சம்திங், பெரிய அளவுக்கு வேலை அதெல்லாம். ஓகே ஓகே. இந்த கணக்குப்படி பார்த்தா நீங்கள் வந்து 300 பில்லியன் வந்து லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே சொன்னதில் விஷயம் என்னென்னா, ஈரான் அடி வாங்கியிருக்கான்னா நிச்சயம் நிறைய அடி வாங்கியிருக்கு. அவங்களோட மக்கள் நிறைய இறந்துருக்காங்க. கட்டடங்கள் நிறையா, கட்டடங்கள் வந்து 30,000 ரெசிடென்ட்ஸ் அவுட் ஆகிருக்கு அப்படி சொல்கிறாங்க. அது போக அந்த யூனிவர்சிட்டி அடிச்சிருக்காங்க, அவங்களுடைய கேஸ் ஃபீல்டு அடிச்சிருக்காங்க, அது போக ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி அதை அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நட்டான்ஸில் வந்து சமீபத்தில் போட்டு தாக்கியிருக்காங்க. அப்படின்னா இங்கே ஈரான் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஓகே. இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இப்போ ஈரான் வந்து சட்ட கசங்காமல் அடி வாங்காமல் அப்படி சும்மா இருக்காங்க, ஈரான் வந்து மற்ற எல்லா நாடுகளும் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. ஈரான் வந்து அடி வாங்கி காயம்பட்டு மூஞ்சி முதுகு கையெல்லாம் வந்து ரணமாக உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த ரணத்துலேயும் ஓகே அடித்தாங்கல்ல இஸ்ரேல், அமெரிக்காவை நேரடியாக அங்கே அடிக்க முடியாது. அதையும் வந்து அங்கே இருக்கிற அப்பாஸ் அராக்சி சொல்கிறார், நேரடியாக அடிக்க முடியாது. இங்கே இஸ்ரேல் போட்டு தாக்குன்னு தாக்கி அவங்களோட நீர்நிலை அடிச்சிருக்காங்க, டீசலேஷன் பிளான்ட். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்ட்ரி அடிச்சிருக்காங்க. அப்புறம் டெல்லவீவில் இருக்கிற பென்குரின் ஏர்போர்ட் அடிச்சிருக்காங்க, ஹைஃபா துறைமுகத்தை அடிச்சிருக்காங்க, அப்புறம் பவர் பிளான்ட் அடிச்சிருக்காங்க, அப்புறம் வாட்டர் டீசலேஷன் பிளான்ட் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பெரிய பெரிய கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனிஸ் இருப்பாங்கல்ல, அந்த கம்பெனி பூரா அடிச்சிருக்காங்க. ஆட்கள் தங்கியிருக்கிற இடத்துல அப்படின்னா பதுங்கு குடிகள்லாம் தாக்கியிருக்காங்க, எல்லாத்தையும் தாக்கியிருக்காங்க.
அது பல போக பேர் உயிரிழந்திருக்காங்க. டிமோனா அப்படின்னு சொல்லி அங்கே சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவன ஏரியா இதுலேயே இஸ்ரேலில், அதில் மக்களை சாதாரண மக்கள் யாருமே போக முடியாது. அப்படி ஒரு கட்டுப்பாட்டு ஏரியான்னா அணு ஆயுத பயிற்சின்னு சொல்லி இடம்னு சொல்லி, அது அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம், உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து பெரிய அளவுக்கு தாக்கியிருக்காங்க. அப்புறம் அராதுன்னு சொல்லி பக்கத்தில், அதுக்கப்புறம் பீர்ஷேபான்னு ஒரு இடம் அங்கே அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து வரலாறு காணாத அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க. அது வந்து நேரடியாக அவங்க இதில் நம்ம டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் வந்து நான் ரெகுலராக பார்ப்பேன். பார்த்தோன்னா அது வந்து லேசாக ஒரு சின்ன காயம் இங்கே இஸ்ரேலுக்கு, ஈரானுக்கு வந்து பயங்கரமான அடி அப்படின்னு போடுவாங்க. அது அப்படி தான் போடணும். வேறு அவங்களுக்கு வேறு வழி இல்லை. இல்லைன்னா நாளைக்கு வந்து பேர் கிடைக்கிறது இல்லையே, சோறு கிடைக்கணும். அதனால் அவங்க வந்து அப்படி தான் போடுவாங்க. ஆனால் வெளியில் சோசியல் மீடியாவை தவிர்க்க முடியாமல் வந்து சேர்ந்த செய்திகள் எக்கச்சக்கமாக வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரானை ஆதரிக்கக்கூடிய ஒரு கோஷ்டி என்ன செய்வாங்கன்னா, ஏயிலேயே எடுத்து பயங்கரமாக போட்டு இஸ்ரேல் வந்து அடி வாங்கியிருக்கான்னு ஒரு 10 இடத்துல அடி வாங்கியிருக்கான்னா ஒரு 200 இடத்துல அடி வாங்கன்னு தான் போடுவாங்க. இங்கே ஈரான் நேரடியாக போடுறது ஒரு பக்கம், ஈரான் மேலே அபிமானம் கொண்ட மக்கள் நிறையா வந்து ஏஐயில் எக்கச்சக்கமாக இட்டுக்கட்டி போகிறாங்க. அதில் வந்து எப்படின்னா ஃபேக்கு நிறையா இருக்குது. ஓகே. ஆனால் எல்லாமே ஃபேக்காக அப்படி கிடையாது. எப்படி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எப்படி மறைச்சு பண்ணுறாங்களோ அதை மறைக்க முடியாத அளவுக்கு நிறையா வந்து சேர்ந்துருக்கு. அப்போது ஈரான் எவ்வளோ அடி வாங்கியிருக்காங்களோ அதை விட அதிகமான அடி வந்து இஸ்ரேல் வாங்கியிருக்காங்க. பல மடங்கு வாங்கியிருக்காங்க. சில மடங்கு. ஏன்னா இருக்கிறது சின்ன இடம் தானே வாங்கியிருக்காங்க. இனி வந்து இஸ்ரேல் வந்து படார் எந்திரிச்சு வரவே முடியாது. அவன் எந்திரிச்சு வரனா 20-25 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒன்று. அதுக்கப்புறம் அமெரிக்காவை நேரே அடிக்க முடியாது. ஆனால் அமெரிக்காவோட கரங்களாக இருக்கிறது என்ன, ஜிசிசி கண்ட்ரி. ஓகே, இந்த மாதிரி இதில் வந்து சவுதி, துபாய், அது யுஏஇ இருக்கட்டும், கத்தார், பஹ்ரைன், இப்போ ஓமான் அடியன்னு அடிச்சுட்டு இருக்காங்க. கூட்டாளிகளை குமுறு இருக்கிறாங்க, பயங்கர குமுறுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜோர்டானில் அங்கே இருக்கிற பேஸை அடிச்சிருக்காங்க. எல்லா இடமும் அடிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே எவ்வளோ தான் ஆயுதம் இருக்குது, இன்னும் ஆயுதம் இருந்துகிட்டே இருக்குது. ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் போனால் உங்களுக்கு வந்து நம்ம சூப்பர் லீடர் ஒருத்தர் இருக்காரு ட்ரம்ப்பு, வாயை திறந்த கெட்ட வார்த்தை, வாயை திறந்தா போய் என்ன இப்போ என்ன பேசுகிறோம், அப்புறம் நேற்று என்ன பேசணும், இந்த பேசுகிற கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கா, பொய் சொன்னால் கூட பொருந்த சொல்லணும்ல, அதை பக்கத்து வராது சொல்லிக் கொடுக்கணும்ல, எதை பற்றியும் கவலைப்படாமல் வாயை திறந்தா சவுதியோட மன்னரை வந்து தப்பாக கெட்டவத்தில் பேசுகிறது, அப்புறம் அங்கே இருக்கிறவங்க வந்து இப்போ ரொம்ப மோசமாக நடத்துறது. ஜப்பான்லேருந்து வந்து சேர்ந்தா நீ வந்து பேர்ல் ஹார்பர் அண்டு ஹிரோஷிமா நாகசாகி ஞாபகம் இருக்குமே அப்படின்னு குத்தி காமிக்கிறது. அப்படி குத்தி காமிச்சோன்னா ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்க, யுவானில் காசை கட்டி இப்போ ஆயில் டேங்கர் இங்கேருந்து போய்கிட்டு இருக்கு ஹார்மோஸ் வழியை. ஏற்கனவே இவங்க வந்து அமெரிக்காவோட ஒரு நெருக்கமாக இருந்தவங்க, எல்லாத்தையும் பாதிச்சுக்கிட்டு வாயால் வினையை தேடின ஒரு மோசமான ஒரு அதிபர் அப்படின்னா இருக்கிறதுலையே. ஆமாம், என்ன ஆகி போச்சு, சொந்தக்கார லேடியை வந்து இவன் கிறுக்கன் அப்படின்னு சொல்லி அவன் போட்டாங்க. ஓகே, மருமக ட்ரம்ப் வந்து எப்படி இது மாதிரி கிறுக்கன் அப்படின்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்போட அம்மா வந்து சொன்னதா இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, இவன் மட்டும் என் பையன் வந்து ஒரு சரியான முட்டாப்பைய கிறுக்கன், இவன் மட்டும் இந்த நாட்டோட அதிபராக வந்த என்ன நடக்கும், நாடு நாசமாக போயிடும் அப்படின்னு 40 வருஷம் முன்னாடி சொன்னாங்க. அதுக்கு அடுத்து அவங்க அண்ணனுடைய மகள் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது ட்ரம்ப் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கண்ணால் பார்ப்பார், ஆனா அது ஈரான்ல கிடையாது, அமெரிக்காவில் பார்ப்பாரு. அது என்ன சொல்றேன்னா, சொல்லும்போது பாஸ் விட்டு பேசுறது, ஆட்சி மாற்றம் நிச்சயம் நடக்கும். இவர் என்ன சொல்றாரு, அங்கே ரெஜிம் சேஞ்ச், ஈரானில் ரெஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றம் அப்படின்னு. இவங்க என்ன சொல்லுவாங்க, ஆட்சி மாற்றம் நிச்சயம் நடக்கும், ஈரானில் இல்லை, அமெரிக்காவில். ஏன்னா வர நவம்பரில் வந்து இம்பீச் பண்ணி வந்து பதவி விட்டு தூக்க போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் நவம்பர் வரைக்கும் தாங்குமான்னு தெரியல. இப்போவே இப்போ மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் வந்து இப்போ ஆரம்பிக்குது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அப்படிங்குள்ளே வந்து எல்லாம் நாசமாக போயிடும். அதுக்குள்ளே வந்து இம்பீச் பண்ணி முடிச்சிடுவாங்கன்னு தோணுது. அது வந்து மனநிலை சோதனை ஆரம்பித்து அவர் மேலே இம்பீச் பண்ணி பதவி விட்டு தூக்கி, அல்லது பதவி இருந்தால் நீ அப்படியே அதிகாரத்தை பூரா குறைச்சி வேற ஆளுக்கு வந்து அடுத்து துணை அதிபருக்கு ஜேடி வான்ஸா அவருக்கு எல்லாத்தையும் பதவியை எக்ஸ்ட்ரா அதிகாரத்தை கொடுத்து அப்படி என்னமாவது பண்ணுவாங்க. என்னத்தை பண்ணாலும் அமெரிக்கா தன்னுடைய சுயம் அப்படிங்கிறத இழந்துருச்சு. எக்கச்சக்கமான கடன் வந்து கடன் பத்திரம் இது இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் யுவான் வந்து மேலே ஏறிடுச்சு அப்படின்னு அமெரிக்காவுக்குள்ளேயே நேற்று வரைக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள மக்கள் போராட்டம் எவ்வளோ தெரியுமில்ல, 90 லட்சம் பேர் அங்கங்கே வீதியில் வந்து போராட்டம், அந்த அதிபரை எதிர்த்து.
இப்படி ஒரு போராட்டம் அதிபர் எதிர்த்து எங்கே நடந்திருக்கு? அப்படி பார்த்தா இங்கே நேற்று இஸ்ரேலில் தெல்லவியில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க நெத்தனியாவுக்கு எதிராக. ஆமாம், வேற யாருக்கு எதிராக? ஆனால் நெத்தனியாகு வந்து இன்னும் இருக்காருன்னு நம்ம நம்புகிறோம். நம்ம ஏற்கனவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் தரவுகள் வந்துச்சு சொல்லியிருக்கோம். நம்ம என்ன ஒரு செய்தியாளர் தானே, அங்கே வரக்கூடிய தரவுகள் எடுத்து இங்கே சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அவர் இருக்காருன்னு இருக்காரு, இல்லைன்னு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அவருக்கு எதிராக, ஆட்சியாளருக்கு எதிராக அங்கேயும் வந்து பயங்கர போராட்டம். ஆனால் மக்கள் முன்னோட குறைவாக இருக்குது. காரணம் நிறைய பேர் வந்து பயந்து வெளியே போயிட்டாங்க. நாட்டை விட்டு கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. அப்புறம் அந்த நகரத்தை விட்டு கிராமங்களுக்கும் தோப்பு துறவு வயல்களுக்கும் போயிட்டாங்க. தோப்பு துறவுன்னு என்ன, அங்கே இருக்கிற கொஞ்சம் இருக்கிற ஆலிவு, அது தோட்டம், இந்த தோட்டம் வச்சுருப்பாங்கல்ல, அங்கே வந்து தாக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் வெளியே போய் பதுங்கியிருக்காங்க. எனக்கு வந்து கழுது தரையில் வெறும் இதில் கட்டாந்தரையில் படுத்தாலும் பரவாயில்ல, உயிரோடு இருக்கணும், எனக்கு ரொம்ப சுகமாக இருந்தவங்க எல்லாம் அப்படி போய் இருக்காங்க. ஸோ இங்கே அமெரிக்காவில் பார்த்தா 90 லட்சம் பேர் வந்து ரேலியில் கலந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சொந்த ரிப்பப்ளிக் கட்சியாக இருக்கட்டும், அது அல்லது டெமோக்ராட்டிக் கட்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காங்கிரஸாக இருக்கட்டும், செனட்டு, அப்புறம் 50 மாகாணத்தில் இருக்கக்கூடிய மேயராக இருக்கட்டும், அத்தனை பேரும் எதிராக இருக்காங்க ட்ரம்ப்புக்கு. நீ வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேன், என்னெல்லாம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் பெண்டகன்ல எதிராக இருக்காங்க. அது சார், இப்போ ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்கலனாலும் பரவாயில்ல, ஈரான் வந்து முதல்ல வந்து போரை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவங்களுடைய உதவியாளர்கிட்டே ரொம்ப புலம்பிருக்காரு. அவங்களோட செய்தியும் பார்க்க முடிஞ்சது. என்னது தூக்கம் வராதுல்ல, அடுத்து என்ன நடக்கும்? நம்ம நினைச்சது ஒன்று, இவன் பார்த்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். சரி, திருப்பி ஒன்று அடிக்கணும்னு வீரம் வருது. எப்படி அடிக்கிறது? வானில் இங்கே அடிக்க முடியாது, அடிச்சுட்டாங்க. கப்பலை கொண்டு போனால் கப்பல் வந்து ரெண்டும் வந்து செதஞ்சு போச்சு. ஆமாம், முடிஞ்சு. இப்போ கப்பல் அடிக்க முடியாது. அப்புறம் தரைப்படை அங்கே பக்கத்தில் தரைப்படனா தரைப்படை அந்த தளத்தை பூரா அரைக்கிட்டாங்க. அப்புறம் அமெரிக்கானை வந்து எங்கே ஒளிஞ்சுக்காலும் தேடி தேடி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போய் அடிக்கிறது, கோவம் வருது, அடிக்க முடியல. அப்போ இந்த நேரத்தில் இப்போ ஏதாவது சமாதானப்படுத்தணும். எப்போ அந்த அவனை, நமக்கு ஒரு அடிமை இருக்கான் பாகிஸ்தான், கூப்பிட்டா கொஞ்சம் சமாதானத்துக்கு பேசுப்பா அப்படின்னா, இப்படியே சொல்லி இங்கே என்னமாவது பண்ணணும். வார்த்தை ஜாலத்தாலே நம்ம வந்து பெரிய ஆள்னு காட்டுகிறார். இல்லை, அது இப்போ நடக்கலை. அங்கேயே சொல்லிட்டாங்க வந்து, நாம் கூடிய சீக்கிரம் நம்ம சமாதானத்தில் உடன்படிக்கை கையெழுத்து போடலைன்னா அமெரிக்கா இன்னும் நாசமாக போயிடும். அப்போ சமாதானம் என்ன? இவன் இறங்கி வரமாட்டான். ஈரான் ஏன் இறங்கி வரணும்? ஏன்னா அடி வாங்கி அவ்வளோ பேர் செத்துருக்கான், அவ்வளோ இழப்பு இருந்திருக்கு. இப்போ நான் சொல்கிறது இதுதான், இந்த ஏரியா விட்டு கிளம்பி போ, ஓகே? அப்புறம் இவ்வளோ இழப்பீடு கொடு. இழப்பீடு உடனே கொடுக்கணும் அவசியம் இல்லை, 10 வருஷத்துக்கு கொஞ்சமாக கொடு. எங்கள் மேலே போட்டுக்கக்கூடிய மொத்த இது இருக்கு இல்லையா, தடை, பொருளாதார தடை, அது பூரா நீக்கு. பொருளாதார நீ யார்? அதை நீக்கு. இங்கே வந்து இந்த மாதிரி டாலர்லாம் விநியோகம் பண்ண அந்த வேலையை வச்சுக்காத. இதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா உயிரை விட்டுருன்னு சொல்கிற மாதிரி. உயிரை விட்டுரு? ஐயோ, ஆமாம், இதெல்லாம் இருந்தால் தானே அமெரிக்கா. அதுதான். அப்புறம் அந்த வல்லரசு எங்கே போச்சு? அந்த பேரெல்லாம் அவ்வளோதான். வல்லரசு வந்து முடிஞ்சு போச்சு. அதாவது அந்த வல்லூராக இருக்கிற வரைக்கும் தான் வல்லரசு. அது வந்து சாதாரண வல்லூர் கை காலந்து அந்த பீக்கு இதெல்லாம் வந்து உடஞ்சி போச்சுன்னா கொத்த முடியல, பிடிக்க முடியல. அப்போ என்ன ஆகும்? புறா கூட வந்து அதை கொத்தி சாகடிக்கும். ஆல்மோஸ்ட் டெட் கண்டிஷன்ல அமெரிக்கா இருக்கு. அமெரிக்கா வந்து பொருளாதார ரீதியாக, அப்புறம் ஆயுதங்கள் ரீதியாக என்ன, அவன் கையில் இன்னும் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அணு ஆயுதம். இந்த மாதிரி. சரி, இப்போ இது பேசணும் இல்லையா? இன்னைக்கு வந்து ஏப்ரல் 1 அப்படின்னா நமக்கு வந்து திக்குங்கும். ஓகே, முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரஷ்யா வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 31 வரைக்கும் 4 மாதத்துக்கு இந்த எங்கள் நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆயில் எல்லாமே மொத்தத்துக்கு நிறுத்த போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில் வந்திருக்கு. வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து அப்பா பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு நிம்மதி இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஒன்று குரூட் ஆயில், இன்னொன்று ரிஃபைன் பண்ணி வரக்கூடிய ஆயில். ஓகே, இந்த ஏற்றுமதிக்கு தடை எது தெரியுமில்ல? இந்த ரிஃபைன் பண்ணி வந்த ஆயில் மட்டும். குரூட் ஆயில் பரவாயில்ல. ஓகே, இப்போ இங்கே வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அதிகமாக தேவைப்படுறது ரிஃபைன் பண்ணி வரக்கூடிய ஆயில் இருக்குல்ல, அது தேவை. இந்தியாவுக்கு வந்து குரூட் ஆயில் ஓகே. ஏன்னா நமக்கு இந்தியாவில் ரிஃபைன் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது. இப்போ மிகப்பெரிய வசதியை வந்து கட்டமைப்பு வந்து ரிலையன்ஸே பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரிலையன்ஸ் பெரிய கட்டமைப்பு இருக்குது. குரூட் ஆயிலுக்கு தடை இல்லை. அப்போது இந்தியா வந்து தப்பிச்சுக்கிடுச்சு. எனக்கு நேற்று வரைக்கும் நானும் தேடி பார்த்தேன் அவங்களுடைய இல்லை அது என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தத்துக்கு தடையின் மாதிரி வந்துருச்சு. நானே சில இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்தியா வந்து பெரிய அளவுக்கு வந்து ஸ்டக்காகி நிற்குது அப்படின்னு. இப்போ நம்ம வந்து டீட்டெயில் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்க்கும்போது குரூட் ஆயிலுக்கு தடை இல்லை, இந்தியாவுக்கு சப்ளை தொடரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த அளவில் இந்தியா வந்து அப்பா அப்படின்னு இந்தியா தப்பிச்சிருக்கோம். இங்கே வந்து ரிஃபைன் பண்ணுவோம். என்ன, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ரிஃபைன் பண்ணி அதை திரும்பி இப்படியே போய் யூரோப்பியன் கண்ட்ரிக்கு சப்ளை பண்ணிவிட்டு இந்தியாவை வந்து கை விட்டுருவாங்களேன்னு தெரியாது. அப்போ இந்தியா அரசு வந்து
இல்லை நம்ம இந்தியா மக்களுக்கு தான் இப்போ வேணும்னு சொல்லி பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்தியாவில் புரட்சி போராட்டம் வந்துடும். சும்மா இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து அடுத்து எலெக்ஷன் வேறு வருது. நம்ம 4-5 மாநிலங்கள் எலெக்ஷன் வருது. அதில் வந்து அந்த இது பிரச்சனை வராதுன்னு தோணுது. அந்த அளவில் நம்ம வந்து இப்போதைக்கு பெருமூச்சூட்டுக்கெல்லாம். ஆனால் நமக்கு வந்து கேஸ் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், கண்டினியூ ஆகும். ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை வருமா? வராது. அப்புறம் பெட்ரோல் டீசல் இது நமக்கு இந்த இதுக்கு எல்லாத்தையும் பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு தோணுது. சார், அதே போல தொடர்ந்து வந்து அமெரிக்காவில் ஆயுதங்கள் வந்து சேதமாயின்னு இருக்கு. ஒரு பக்கம் வந்து வீரர்களும் வந்து பலியாயின்னு இருக்காங்க. ஈரான் வந்து அந்த பதுங்கு குழியில் தங்கியிருந்தவங்களை வந்து குண்டை போட்டதால பலரும் காயமடைஞ்சிருக்காங்க, பலரும் உயிரிழந்திருப்பாவும் செய்திகள் வருது. இது வந்து தொடர்ந்து நீண்டு கொண்டு போயிடுச்சுன்னா பென்டகன் எந்த மாதிரியான நடவடிக்கை சார்? பென்டகன் ஒத்துழைக்க மாட்டாங்க. நீ வந்து எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளில் நம்ம வீரர்கள் வந்து பலியாகிறாங்க. இப்படித்தானே வந்து ஆப்கானிஸ்தானில் பலியானாங்க, உடனே வித்ட்ரா பண்ணாங்க. அப்போ இதுக்கு முதல்ல இருக்கும்போது நம்ம வியட்நாமில் பிரச்சனை வந்துச்சு. பொதுமக்களே கையில் துப்பாக்கி வந்து இது எல்லாம் அடித்தாங்க. அந்த நம்ம ஹோசிமின்னு சொல்லி ஒரு பெரிய லீடரோட கீழே எல்லார் கையிலையும் வந்து ஆயத்தது கூட அடித்தாங்கல்ல. அது வந்து ஒரு கம்யூனிசம் இதில் வந்து அடித்தாங்க. கம்யூனிசம்னா துப்பாக்கி எந்திரது இல்லை, உன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நீ வந்து என்ன வேணால் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அங்கே அடித்தாங்க. அப்போ ஆப்கானிஸ்தான் திரும்பி வந்தாங்க, ஈராக்லையும் திரும்பி போனாங்க அப்படின்னு. இப்போ வந்து ஈரானில் வந்து ஆக்குப்பை பண்ணவே இல்லை, அடிக்க ஆரம்பித்தாங்க. திருப்பி அடிக்கிற அடியில் வந்து தாங்க முடியாமல் அங்கே பென்டகன் வந்து இங்கே அதிபருக்கு எதிராக இருக்காங்க. அதனால் எப்படி பார்த்தாலும் அங்கே இழப்புகள் அமெரிக்காவுக்கு, இங்கே உயிரிழப்பு இருக்குது. அமெரிக்க வீரர்கள் நிறைய உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறதா. மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவல் எங்களுடன் பகிர்ந்து.